லாஸ்ட் மீட்டிங் ஆஃப் விஜய் பார்த்தீங்கன்னா, வேலூர் மீட்டிங்ல என்னமோ ம். விஜய் தான் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பே குடுக்குற மாதிரி இப்போ வந்துட்டு இருக்க அரசியல் அமைப்புகள் எல்லாருமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது உண்மைதான், இல்லைன்னு நாங்க சொல்லல. கடைசியில தன்னோட சொந்த குடும்பமே, தன்னோட மனைவி, பெண், மகன், மகள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஆள் வந்து அவங்கள எல்லாம் கொடுமைப்படுத்திருக்கான்னு இப்பதான் வெளியே வருது. இப்போ வந்து யாருமே வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் பத்தி அவங்க வைஃப் ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரியும் பேசல. ஐஸ்வர்யா தனுஷ் பத்தி வந்தப்பவும் அவங்க யாருமே எல்லாருமே ஒரு மாதிரி சுமூகமா அவங்களுக்குள்ளாரியே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பட் விஜயை பொறுத்தவரையில இப்போ உண்மைகள் வெளியே வருது. இந்த மாதிரி அவங்க வைஃப் எவ்வளோ பொறுமையா இருந்து மியூச்சுவலாகவே பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆள் வந்து எதுவுமே சரி கொடுக்காம ரொம்ப அவங்களே கொடுமைப்படுத்தி இருக்கிறான். அவனோட கொடூர புத்தி காட்டுது. விஜய் இந்த கேஸால டோட்டலி எக்ஸ்போஸ்டு. கொஞ்சம் அறிவு இருக்க பெண்கள், அறிவு இருக்க ஆம்பளைங்கள் யாருமே வந்துட்டு சங்கீதாவை தப்பு சொல்ல மாட்டாங்க, சங்கீதாவை விமர்சிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பொது வழியில போய் பார்த்தீங்கன்னா, இந்த விஜயோட தற்குறி கூட்டம் வந்துட்டு அசிங்கமா அந்த சங்கீதாவை பத்தி பேசுறாங்க. தொண்டர்கள் வந்து நீங்க அதை பத்தி பேசாதீங்க, என் வைஃபை பத்தி விமர்சிக்காதீங்கன்னு சொல்றது இல்லை. அவன் பாட்டுக்கு ஏதோ அப்படியே குவைட்டா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அதுலயே தெரியுது விஜய் இஸ் சைக்கோ. அங்க அவங்க வைஃப் என்ன சொல்றாங்க மெயினா, அவனுக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னா, இதுதான் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் அவன் ஒரு சைக்கோன்னு சொன்னதே நான் தான். ஓகே, பிகாஸ் அவனோட கேரக்டர், அவனோட பிஹேவியர் எல்லாம் பாருங்க, ஒரு சைக்கோ தான் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் வந்து இதுல இருக்குது. ஏன்னா வந்து அவங்கள மனசார துன்புறுத்தி இருக்கான். நான் இது வந்து 1 இயர்க்கு முன்னாலேயே நான் சொன்னேன், இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆக போகுது, பார்த்துட்டே இருங்க, அந்த எலெக்ஷன் வர இந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொன்னேன். வந்துடுச்சு இல்லை. இப்போ வந்துட்டு அப்போ எல்லாரும் என்ன சொன்னீங்க, இன்னும் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணல. இப்போ டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, இது டிசம்பர்லேயே ஃபைல் ஆயிடுச்சு, இப்போதான் வெளியே வருது.